என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, மேப் நம்பர் 61 பார்க்க போகிறோம். மேப் நம்பர் 61 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஆறுகளில் தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். என்ன ஆறு பார்க்க போகிறோம்? தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இதுவுமே கர்நாடகா, கிழக்கு கர்நாடகா பகுதிகளில் நந்தி துர்கா மலையில கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகுது. எங்க உற்பத்தி ஆகுது? கிழக்கு கர்நாடகா பகுதிகளில் நந்தி துர்கா மலையோட கிழக்கு சரிவுகளில் உற்பத்தி ஆகுது. இது தமிழ்நாட்டில் 247 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு டைம் சொல்லிடலாமா? கிழக்கு கர்நாடகாவில் நந்தி துர்கா அந்த மலை சரிவுகளில் உற்பத்தி ஆகுது. இது தமிழ்நாட்டில் 247 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகுது. இதை என்ன நதின்னு சொல்லுவாங்கன்னா புனித நதின்னு சொல்லுவாங்க. என்ன நதி? இதை அங்க உள்ள மக்களால புனித நதி என அழைக்கப்படுகிறது. புனித நதி என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறுன்னு சொல்லலாம். ஓகேவா? இது திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில 2 கிளைகளா பிரியுது. எத்தனை கிளைகளா? 2 கிளைகளா. என்னன்னா, ஒண்ணு வடக்கிளை, இன்னொன்னு 2 கிளைகள். ஒண்ணு கெடிலம் அப்படின்னு சொல்றது, இந்த கெடிலம். இன்னொன்னு தென்பெண்ணை ஆறுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த பகுதியில பிரியுது? திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில 2 கிளைகளா பிரியுது. மேல் கிளை என்ன சொல்றாங்க? கெடிலம் சொல்றாங்க. கீழ்கிளையா தென்பெண்ணை ஆறுன்னு சொல்றாங்க. அந்த கெடிலம் கிளை எங்க கடல்ல கலக்குதுன்னா, கடலூர் பகுதிகளில் வங்காள விரிகுடா கலக்குது. தென்பெண்ணை ஆறு புதுச்சேரி பகுதிகளில் வங்காள விரிகுடா கலக்குது. ஓகேவா? இது அப்படி இன்னொரு டைம் சொல்லிடலாமா? இது தென்பெண்ணை ஆறு, தென்பொருணை ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? கிழக்கு கர்நாடகா பகுதியில் நந்தி துர்கா மலையில உற்பத்தி ஆகுது. இது தமிழ்நாட்டில் மொத்த கிலோமீட்டர் 247 கிலோமீட்டர். இது என்ன நதின்னு சொல்லுவாங்க? புனித நதின்னு சொல்லிட்டு அங்குள்ள மக்களால் அழைக்கப்படுது. இது திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் எத்தனை கிளைகளா பிரியுது? மேல் கிளை, கீழ் கிளை 2 கிளைகளா பிரியுது. மேல் கிளை கெடிலம், கீழ்கிளை தென்பெண்ணை ஆறு. கெடிலம் எங்க கலக்குது? கடலூர் பகுதிகளில் கர்நாடகா வங்காள விரிகுடால கலக்குது. கீழே உள்ள தென்பெண்ணை ஆறு புதுச்சேரி பகுதிகளில் வங்காள விரிகுடால கலக்குது. முடிஞ்சா? இதோட துணை ஆறுகள் அப்படின்னு சொன்னா சின்னாறு, மார்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. இன்னொரு டைம் சொல்லலாமா? சின்னாறு, மார்கண்ட ஆறு, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. இன்னொரு டைம். இதோட துணை ஆறுகள் தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறோட துணை ஆறுகள் சின்னாறு, மார்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. அதுக்கப்புறம் இதான் சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம்னு சொல்றாங்க. இந்த தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம்னு சொல்றாங்க. இதுல உள்ள நீர்த்தேக்கங்கள் அப்படின்னா சாத்தனூர் நீர்த்தேக்கம், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம். சாத்தனூர் மற்றும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றில் உள்ளதுன்னு கேட்கலாம். எந்த ஆறு? தென்பெண்ணை ஆறு, தென்பொருணை ஆறு. இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாமா? மேப் நம்பர் 61 இதுல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டோட ஆறுகள்ல தென்பெண்ணை ஆறு, தென்பொருணை ஆறு பார்க்க போறோம். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கிழக்கு கர்நாடகா பகுதியில் நந்தி துர்கா மலையில கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகுது. அங்க உள்ள மக்களால அந்த ஆறு பாய்ந்து வருதுல, அங்குள்ள மக்களால இது என்ன புனித நதி என அழைக்கப்படுது. இது தமிழ்நாட்டில் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 247 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பாயுது. இது திருக்கோவிலூர் அணைக்கட்டு பகுதியில் 2 கிளைகளா பிரியுது. ஒன்று மேல் கிளை, இன்னொன்று கீழ்கிளை. மேல் கிளை கெடிலம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கிளை தென்பெண்ணை ஆறுன்னு சொல்றாங்க. கெடிலம் எங்க கடலை கலக்குது? கடலூர் பகுதிகளில் வங்காள விரிகுடால கலக்குது. கீழ்கிளை தென்பெண்ணை ஆறு அப்படிங்கிறது புதுச்சேரி பகுதியில் வங்காள விரிகுடால கலக்குது. இதோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா சின்னாறு, மார்கண்ட நதி, அப்புறம் வாணி ஆறு, பாம்பன் ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பொருணை ஆறு என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் சொல்றாங்க. இதுல உள்ள நீர்த்தேக்கங்கள் அப்படின்னா என்னென்ன நீர்த்தேக்கங்களா இருக்கு? சாத்தனூர் மற்றும் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கங்கள். ஓகேப்பா, இந்த மேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். ஃபர்தரா அடுத்த மேப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.